வரையில் உங்கள் மத்தியில் ஹத்முல் புகாரி பற்றி அந்த கிரந்தத்தை பற்றிய கடைசி பகுதியிலே மிக அற்புதமான முறையிலே பல்வேறுபட்ட விளக்கங்களை எங்களுக்கு வழங்கிய இந்த விழாவினுடைய பிரதம அதிதி கொழும்பு மதீனத்துல் இல்ம் அரபுக்களுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் சஹீஹுல் புகாரி ஹதீஸ் கிரந்தத்தினுடைய பிரதம விரிவுரையாளர் அஷ்ஷேக் மௌலானா அல் ஆலிம் அல் ஹாஃபில் அப்துல்லா மக்கி அல் ஹாஷிஃபி அவர்களுக்கு இந்த வேளையிலே எமது மனமார்ந்த நன்றிகளின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் இதுவரையில் இணைந்திருப்பது நிந்தவூர் அர் ரப்பானியா உயர் ஹதீஸ் கலை கற்கை நிறுவனத்தினுடைய சஹீஹுல் புகாரி அஷ்-ஷரீஃப் நிறைவு விழாவும் 4வது பட்டமளிப்பு விழாவில் இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்விலே அடுத்ததாக இப்பொழுது இன்னும் ஒரு இனிய ஹசீதா இடம்பெற இருக்குது. அதனை வழங்குவதற்காக நாங்கள் அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். மௌலவி முகமது நஸ்லின் அல் புகாரி அர் ரப்பானி அவர்களை அன்போடு நாங்கள் மீண்டும் அழைக்கின்றோம் ஒரு இனிய ஹசீதாவினை வழங்குவதற்காக. இந்த நிகழ்வுகள் யாவும் அனல் டிவி மற்றும் சிட்டிசன் மீடியா ஊடாக நேரடியாக இப்பொழுது அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த உயர் ஹதீஸ் கலை கற்கை நிறுவனம் கிட்டத்தட்ட இதுவரையிலே 71 பெண் மௌலியாக்களையும் 121 மௌலியமார்களையும் உருவாக்கிய ஒரு பெருமைக்குரிய ஒரு உயர் ஹதீஸ் கலை கற்கை நிறுவனமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த கற்கை நிறுவனத்திலே கல்வி கற்று உயர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து அந்த இனிய ஹசீதாக்குள் உங்களை நாங்கள் அழைத்துச் செல்கிறோம். جزاكم الله خيرا وأحسن الجزاء. أقدم لكم أجمل تعبيرات الشكر وأحسن معاني التقدير وكل أنواع الاحترام والامتنان من القلوب الملية بالمحبة والمودة. أيها الحاضرون، هذا المجلس المبارك لاختتام صحيح البخاري الشريف هو أهم محور من محاور هذه الحفلة وأعظم غاية من غايات هذا الاجتماع. أيها الزائرون، قد تشرف بإتمام هذا الكتاب الشريف الحافظ وفضيلة الشيخ عبد الله مكي الكاشفي فاضل دیوبند وأستاذ كلية مدينة العلم العربية، والذي هو يعرف بتواضعه وتورعه وتزهده وتعمق علمه ونسائه العالية القيمة فوق كل شيء بأحسن تصرفه وأجمل معاملته مع الناس. فالآن نتحرك إلى البرنامج التالية فهي أنشودة عربية، فندعو العالم نسلين البخاري الرباني فليتفضل. السلام عليكم ورحمة الله وبركاته. أنا تلميذ البخاري خير كالنهر الجاري نور كالقمر الساري في رغبات البخاري. أنا تلميذ البخاري خير كالنهر الجاري نور كالقمر الساري في رغبات البخاري. أنا من أهل القرآن أنا عبد للرحمن اللهم املأ قلبي بالسنة والقرآن بالسنة والقرآن. رضيت بالله ربا وبالإسلام دينا وبخير الخلق رسولا يهدي به إلى الإيمان.
إلى الإيمان أنا تلميذ رباني خلص كالعسس الخافي نفع كالمطر السحابي في طلبات الخير أنا من أصحاب السنن أنا راغب في المدن اللهم املأ صدري بالود للرباني بالود للرباني مضيت فيها عاما وبالتعلم تاما وخير الإنس خلقا وأفضل النهج بلوغا وأفضل النهج بلوغا أنا تلميذ البخاري خير كالنهر الجاري نور كالقمر الساري في رغبات البخاري أنا تلميذ البخاري خير كالنهر الجاري نور كالقمر الساري في رغبات البخاري في رغبات البخاري في رغبات البخاري والسلام. அந்த இனிய ஹசிதாவினை வழங்கி விடைபெற்றவர் மௌலவி முகமது நஸ்லீன் அல் புகாரி அல் ரப்பானி அவர்களுக்கு இந்த வேளையில் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் இன்று காலையில் இருந்து இந்த நிந்தவூர் ரப்பானியா ஹதீஸ் உயர்கல்வி கற்கை நிறுவனம் பெருமையோடு நடத்துகின்ற இந்த 4வது பட்டமளிப்பு விழா இந்த நிந்தவூர் மண்ணிலே இருந்து இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் நிறைவு செய்கின்ற இறுதி கட்டத்துக்குள் நாங்கள் நுழைந்திருக்கின்றோம். பிரதமரினுடைய உரை இடம்பெற இருக்கிறது. அதற்கிடையில் உங்களுக்கு தெரியும், இந்த உயர்கல்வி இந்த ஹதீஸ் உயர்கல்வி கற்கை நிறுவனம் எங்களுடைய மௌலைமார்களுக்கு குறிப்பாக தூர இடங்களில் இருந்து வருகின்ற உலமாக்களுக்கு அவர்கள் ஜூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக தங்களுடைய பாடங்களை கற்பிக்கின்ற ஒரு தொழில்நுட்பத்தையும் கூட இந்த ரப்பானியா ஹதீஸ் உயர்கல்வி கற்கை நிறுவனம் முன்னெடுத்து வருகின்றமையும் இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அதிலும் குறிப்பாக இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை கடல் கடந்த நாடுகளிலும் இருந்தும் நேரடியாக ஆயிரக்கணக்கானவர்கள் எம் சகோதரர்கள் நிகழ்ச்சியை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காக அவர்கள் ஒத்துழைப்பு காத்திருக்கின்றார்கள். இந்த ரப்பானியா ஹதீஸ் உயர்கல்வி கற்கை நிறுவனம் தங்களுடைய இந்த பணி மாத்திரமில்லாமல் பல்வேறுபட்ட பணிகளை முன்னெடுத்து வருகிறது. அதனை இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். குறிப்பாக இப்பொழுது ரமதான் எங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது. பெண்களுக்கான பகுதி நேர மதரசாக்கள் இங்கே நடத்தப்படுகிறது. பெண்களுக்கான பொதுவான பயான்கள் இங்கே நிகழ்த்தப்படுகிறது. பெண்களுக்கான வாராந்த பயான், வயது வந்தவர்களுக்கான குர்ஆன் வகுப்பு மற்றும் ஆண்களுக்கான பொதுவான தப்சீர் வகுப்பு, பெண் ஆளுங்களுக்கான ஹதீஸ்களை உயர்கற்கை நெறிகள் இங்கே போதிக்கப்படுகிறது. ஆண் உலமாக்களுக்கான ஹதீஸ்களை உயர்கற்கை நெறி இங்கே வழங்கப்படுகிறது. மற்றும் ஆண்களுக்கான முழு நேர ஹிஃப்து மதரசாவும் இங்கே நடைபெற்று வருகிறது. ஆண்களுக்கான பகுதி நேர ஹிஃப்து மதரசாவும் நடைபெற்று வருகிறது. பெண்களுக்கான முழு நேர மதரசா இங்கே நிறுவப்படுத்தப்படுகிறது. இவ்வாறு பல்வேறுபட்ட பணிகளை இந்த ரப்பானிய இஸ்லாமிய உயர்தர கற்கை நிர்வாகம் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் இன்னொரு பல பணிகளை ஆற்றி வருகிறார்கள். எல்லாம் உள்ள இறைவனுடைய உதவியை கொண்டு வளர்ந்த பெண்களுக்கான தப்சீர் வகுப்பு, இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கான அவர்களுக்கான உதவி ஒத்தாசைகளை பெறுகின்ற நிகழ்வுகள், புத்தகம் வெளியிடுகின்ற ஆத்மீகம் சம்பந்தமான புத்தகங்களை வெளியிடுகின்ற நிகழ்வுகளை நடத்தி வைக்கின்றார்கள். அனாதைகளுக்கு உதவி செய்கின்றார்கள், விதவைகளுக்கு உதவி செய்கின்றார்கள். அதே போல பைத்துல் மால் கூட்டு குர்பானி, மாணவர்களுக்கான குறிப்பாக கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் எழுதிய மாணவர்களுக்கான வழிகாட்டல் கருத்தரங்குகள், கல்வி பொதுத்தராதர உயரம் எழுதிய மாணவர்களுக்கான வழிகாட்டல் கருத்தரங்குகள் என்று பல்வேறுபட்ட விடயங்களை இந்த ஹதீஸ்களை
இந்த ஹதீஸ் உயர்கல்வி கற்கை நிறுவனம் முன்னெடுத்து வருகின்றமையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும். எதிர்வருகின்ற ரமதானை முன்னிட்டும் பல்வேறுபட்ட பல ஆத்மீக லௌகிக பணிகளை இது முன்னெடுக்க காத்திருக்கிறது என்று கூறி நிகழ்விலே அடுத்ததாக இப்பொழுது பிரதமருடைய உரை இடம்பெற இருக்கிறது. அந்த உரையினை வழங்குவதற்காக நாங்கள் அன்போடு மீண்டும் அழைக்கின்றோம். இந்த விழாவுக்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற காலையிலே உங்களுக்கு தெரியும் இந்த நிகழ்வுக்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ரப்பானியா ஹதீஸ் உயர்கல்வி கற்கை நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் நிந்தூர் ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் அரபுக்களுடைய ஸ்தாபகர் கண்ணியத்துக்குரிய மௌலவி அல்லாலிம் அல் ஹாஃபில் ஷேக் மௌலவி ஏ அலி அஹமத் ரஷாதி அவர்கள் தலைமை உரையை நிகழ்த்தினார்கள். மற்றும் இந்த கல்லூரியுடைய அதிபர் கண்ணியத்துக்குரிய மௌலவி எம் ஆஷிக்கடி அவர்களும் சிறந்த உரையினை ஆற்றியிருந்தார்கள். எனவே நாங்கள் இப்பொழுது பிரதமரினுடைய உரைக்கு நாங்கள் உங்களை அழைத்துச் செல்கின்றோம். அந்த உரையினை வழங்குவதற்காக நாங்கள் அன்போடு மீண்டும் அழைக்கின்றோம். இந்த விழாவுக்கு தங்களது அன்பான அழைப்பேற்று இங்கு பிரசன்னமாக இருக்கின்ற கொழும்பு மதீனத்துல் இல்ம் அரபு கல்லூரியுடைய விரிவுரையாளர் சஹீஹுல் புகாரி ஹதீஸ் கிரந்தத்தினுடைய பிரதம விரிவுரையாளர் ஷேக் மௌலானா அல் ஆலிம் அல் ஹாஃபில் அப்துல் மக்கி அவர்களை அன்போடு நாங்கள் மீண்டும் அழைக்கின்றோம். جزاكم الله خيرا واحسن الجزاء. أما البرنامج التالي فهو محاضرة رئيسية وخطاب رئيسي ندعو لتقديمها سماحة الشيخ الحافظ عبد الله المكي الكاشفي فاضل ديوبند بين يدينا، فليتشرف وليتكرم، فنحن منتظرون ومتوقعون للغاية للاستفادة من كلماتكم الذهبية فيها فائدة لا نهاية. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. وقال النبي صلى الله عليه وسلم: لا تزال طائفة من أمتي ظاهرين على الحق لا يضرهم من خذلهم ولا من خالفهم حتى يأتي أمر الله، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த சிறப்பான சபையிலே கண்ணியமிக்க உலமாக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அல் ஆலிமுல் ஃபாதில் ஹஜரத் அமீன் மௌலானா ஹஜரத் அவர்கள், முபாரக் மௌலவி அவர்கள், இன்னும் பல சிறப்புமிக்க உலமாக்கள் இந்த இடத்திலே கலந்திருக்கிறார்கள். இவ்வளவு நேரமாக சஹீஹுல் புகாரியினுடைய இறுதி ஹதீஸினுடைய விளக்கத்தை சொல்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு வழங்கினான். அந்த உலமாக்களுடைய துஆவின் அடிப்படையில் செய்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான்.
இப்பொழுது இங்கு வந்திருக்கக்கூடிய பெருமக்கள், ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் இவர்கள் அத்துணை பேரும் மதரசாக்களினுடைய கல்வி நிலையங்களினுடைய அடிப்படை என்ன, எதற்காக இது நிறுவப்பட்டிருக்கிறது, இதனுடைய நோக்கம் என்ன, நம்முடைய பங்களிப்பு இந்த மதரசாக்களுடைய விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் விளங்கிக் கொள்வது மிக இந்த நேரத்தில் பொருத்தமாக இருக்கிறது. ஒரு ஊரிலே இந்த மார்க்கத்தை போதிக்கக்கூடிய கலாசாலை, ஒரு ஜாமியா, ஒரு மதரசா ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த ஊரிலே நல்லொழுக்கம், நல்ல பண்பு, பிற மக்களின் மீது அன்பு காட்டக்கூடிய தன்மை, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பண்புகள், நாம் வாழக்கூடிய அந்த நாட்டின் மீது இருக்கக்கூடிய தேசப்பற்று, இவைகள் எல்லாவற்றையும் சேர்த்து நமக்கு பரிபூர்ணமான ஒரு மனிதனாக உருவாக்கக்கூடியவைகள் தான் இந்த மதரசாக்கள். உலகத்திலே இந்த மதரசாக்கள், இந்த ஜாமியாக்கள், இந்த மார்க்கத்தை போதிக்கக்கூடிய கலாசாலைகள் இல்லை என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு, இந்த மார்க்கத்தை சரியான முறையில் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு யாருமே இல்லாமல் போய்விடுவார்கள். அதனால்தான் அல்லாஹ்வினுடைய ஒரு பெரிய கிருபை, இது போன்ற கல்வி நிலையங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நமது ஊரிலே, எங்களுடைய நகரத்திலே இது மாதிரி ஒரு கல்வி நிலையம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இந்த கல்வி நிலையங்கள், இதிலே உருவானவர்கள், அவர்கள் மூலமாக ஏற்பட்ட சமுதாயத்தின் சேவைகள், இதையெல்லாம் நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். இது எங்கிருந்து உருவானது, எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் உருவாக்கப்பட்டவைகள் தான் இவைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மஸ்ஜிதுன் நபவியிலே அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லப்படக்கூடிய திண்ணை தோழர்கள் தங்களுடைய உலகத்தின் தேவைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹ்வுக்காக இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி முழுமையாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்தே இந்த கல்வி சேவை ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. அதற்கு பிறகு வந்த தாபிஈன்களுடைய காலம், தபஉத் தாபிஈன்களுடைய காலத்திலும் அறிஞர் பெருமக்கள் இந்த கல்விக்காக வேண்டி, கல்வியை தேடுவதற்காக வேண்டி பல எண்ணற்ற சிரமங்களை அடைந்துதான் இந்த கல்வியை பெற்றிருக்கிறார்கள். சாதாரணமானதல்ல. பக்கி இப்னு மஹ்லத் அல் உந்துலூசி என்ற ஒரு பெரியார், உந்துலூஸ் மாகாணத்திலே ஹதீஸுக்களை வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர்கள். அவர்கள் கேள்விப்படுகிறார்கள், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலை பற்றி கேள்விப்படுகிறார்கள். அவங்க பக்தாதிலே இந்த கல்வியை, ஹதீஸை போதித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் நினைத்தார்கள், நான் இமாம் அஹ்மதிடத்தில் போய் இந்த மார்க்க கல்வியை படிக்க வேண்டும், ஓத வேண்டும் என்று நினைத்தார்கள். இமாம் அஹ்மதை சந்திப்பதற்காக வேண்டி உந்துலூஸிலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். உந்துலூஸ் மாகாணம் என்பது அது எங்கே இருக்கிறது, பக்தாத் எங்கே இருக்கிறது, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் மைல்கள் தூரம் உள்ளது. மாதக்கணக்கில் பிரயாணம் செய்துதான் அங்கே வர வேண்டும். அந்த காலத்திலே இமாம் அஹ்மதை சந்திக்கிறதுக்காக வேண்டி வர்றாங்க. வரக்கூடிய வழியில் கேள்விப்படுகிறார்கள்,
பகதாதிலிருந்து வந்த மக்கள் சொன்னார்கள், உங்களால் இமாம் அகமதை பார்க்க முடியாது, ஏனென்றால் அவர்கள் வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மார்க்கத்தை பாடத்தை போதிப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆசை, எப்படியாவது இமாம் அஹமது நம்பலை பார்த்துடணும், அவங்கள்ட்ட கல்வியை படிச்சிடணும். பகதாதில் இருக்கக்கூடிய ஜாமிய மஸ்ஜிதுக்கு வந்தார்கள். அங்கே பாடம் போதிக்கப்பட்டு கொண்டிருந்தது. வேறு ஒரு முஹத்திஸ் பாடத்தை போதித்து கொண்டிருந்தார். பாடம் முடிந்தவுடன் நான் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க எழும்பினார். கேள்வி கேட்பதற்கு அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஒரு தடவை கேட்டுட்டார். பதில் சொன்னதுக்கு பிறகு நான் இன்னொரு கேள்வி கேட்கணும் சொன்னார்கள். ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு தான் அனுமதி இருக்குது, நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்க முடியாது. சரி, இருந்தாலும் நீங்கள் தூரத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நான் இன்னொரு கேள்வி கேட்கறதுக்கு அனுமதி தருகிறேன். அவர் என்ன கேட்டார், உங்களில் யாராவது இமாம் அஹமது இப்னு ஹம்பலிடத்தில் என்னை போய் சேர்க்க முடியுமா என்று கேட்டார். இந்த கேள்வியை கேட்டவுடன் மக்களுக்கெல்லாம் நடுக்கம் வந்துருச்சு. ஏன்னா அரசாங்கம் தடை செய்திருக்கிறது, இமாம் அஹமதை போய் சந்திக்க முடியாது, யார் கூட்டு போனாலும் அவருக்கும் பிரச்சனை ஏற்படும், அதனால் அவரை அமரச் சொல்கிறார்கள். ஆனால் அவர் ஆசைப்படுகிறார், நான் எப்படியாவது இமாம் அஹமதை போய் சந்தித்து விட வேண்டும் என்று. அவருடைய ஆசையை பார்த்து ஒருத்தர் சொன்னார், அவரை தனியாக கூப்பிட்டு சொல்கிறார், பக்கீ இப்னு மஹ்லதை கூப்பிட்டு, நீங்கள் என்னோட பின்னாடி வாங்க, நான் நடந்து செல்லக்கூடிய இடத்தில் நீங்களும் என் கூடையே வந்துகிட்டு இருங்க. இமாம் அஹமதுனுடைய வீடு வர்ற நேரத்தில் நான் அந்த வீட்டை காட்டிவிட்டு நான் சென்று விடுவேன், நீங்கள் இமாம் அஹமதை போய் சந்தித்து கொள்ளலாம். அவ்வாறே அவருக்கு பின்னாடி போகிறார். இமாம் அஹமதுனுடைய வீடு காட்டப்படுகிறது. இமாம் அஹமதை சந்திப்பதற்காக வீட்டை தட்டுகிறார். இமாம் அஹமது இப்னு ஹம்பல் வெளியே வருகிறார்கள். நான் உங்களிடத்தில் ஹதீஸை படிப்பதற்காக உந்துலுசிலிருந்து வந்திருக்கிறேன், தயவுசெய்து எனக்கு ஹதீஸ் படிச்சுத்தாங்க. இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அது சாத்தியமில்லை, ஏனென்றால் அரசாங்கம் தடை விதித்திருக்கிறது, என்னிடத்தில் நீங்கள் படிக்க முடியாது, அதனால் நான் உங்களுக்கு இதை போதிக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். இவர் சொன்னார், நான் வெளியூரிலிருந்து வந்தவன், என்னை பற்றி யாருக்கும் தெரியாது, நான் உங்களிடத்தில் தினமும் வருகிறேன், நான் ஒரு கரீபானவனாக ஒரு பிச்சைக்காரனை போன்றே இருந்து விடுகிறேன், உங்களுடைய வீட்டை வந்து தட்டுகிறேன், நீங்கள் எனக்கு ஏதேனும் ஒரு பிச்சை போடுவதை போன்று கதவை திறந்து ஒரு 2-3 ஹதீஸை மட்டும் சொல்லிடுங்க, இப்படி நீங்கள் சொல்லி தந்துட்டா போதும். இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் தினமும் வருவார், கதவை தட்டுவார். இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வெளியே வருவாங்க, 2 ஹதீஸை சொல்லி கொடுப்பாங்க. மக்கள்லாம் நினைத்து கொள்வார்கள், இவர் ஏதோ பிச்சை எடுக்கிறார் போல் தெரிகிறது, இமாம் அஹமது ஏதோ கொடுக்குறாங்க போல தெரிகிறது என்று நினைத்து கொள்வார்கள். ஆனால் இவர் அந்த ஹதீஸுகளை படித்து விட்டு போய்விடுவார். இப்படி ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 வருடம் வரைக்கும் இப்படியே ஹதீஸுகளை படித்து கொண்டே இருக்கிறார். 1 வருஷம் முடிஞ்சு இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது, பாடம் நடத்துவதற்கு அனுமதி கிடைத்தது. அந்த ஜாமி மஸ்ஜிது ஜாமியிலே பாடம் நடத்துவதற்காக வேண்டி அமர்ந்திருக்கிறார்கள். மாணவர்கள் எல்லாம் கூட்டமாக இருக்கிறார்கள். ஆனால் பக்கீ இப்னு மஹ்லத் மட்டும் ஒரு ஓரத்தில் இருக்கிறார். ஏன்னா மக்கள் எல்லாம் அவரை சாதாரண ஒரு மனிதராக நினைத்து கொண்டிருந்தார்கள். இமாம் அஹமது பார்த்து விடுகிறார்கள். சொன்னார்கள், அதோ அங்கே அமர்ந்திருக்கிறாரே, அவர் என் பக்கத்தில் வந்து உட்கார வைங்க, உண்மையான தேட்டமுடையவர் இவர் தான். இது எதை நமக்கு காட்டுது அப்படின்னு சொன்னால், இந்த தீனுடைய இல்மை எவ்வளவு கஷ்டப்பட்டு சுமந்து இந்த உம்மத்துக்கு அவர்கள் தந்திருக்கிறார்கள். எப்படியாவது இந்த தீனை படிக்க வேண்டும், இந்த கல்வியை கற்க வேண்டும், மார்க்கத்தை விளங்க வேண்டும், அதை நான் தவற விட்டு விடக்கூடாது. அந்த கஷ்டத்தில் சுமந்து இந்த சமுதாயத்திற்கு இந்த கல்வியை சேர்த்தவர்கள் தான் இந்த உலமாக்கள். அவர்களுடைய வாரிசுகளை உருவாக்கக்கூடிய இடங்கள் தான் இந்த மதரசாக்கள். இந்த உலமாக்கள் இல்லை என்று சொன்னால், இந்த தீனுடைய கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையங்கள் இல்லை என்று சொன்னால், நமக்கு மார்க்கத்தை சொல்வதற்கு ஆட்கள் இல்லாமல் போய்விடும்.
இன்று வெளியாகக்கூடிய இந்த உலமாக்கள் நாளை எப்படிப்பட்ட அந்தஸ்திலே வருவார்கள் என்று இப்பொழுது நமக்கு சொல்ல முடியாது. மதரசாவிலே சேரக்கூடிய ஒரு மாணவர், ஆரம்ப கல்வியை சேரக்கூடிய ஒரு மாணவர் குர்ஆனை கூட ஓத தெரியாமல் தான் வருவார். சில நேரத்தில் குர்ஆன் கூட ஓத தெரிஞ்சிருக்காது. அந்த மாணவரைத்தான் குர்ஆனை ஓதி கொடுத்து, ஒழுக்கத்தை கற்பித்து கொடுத்து, நல்ல அஹ்லாக்குகளையும் பண்புகளையும் கற்பித்து கொடுத்து, மார்க்க சட்டங்களையும் படித்து கொடுத்து, குர்ஆனுடைய விளக்கம் தஃப்சீர் ஹதீஸுகளையும் போதித்து, சமுதாயத்தின் வழிகாட்டிகளாக இந்த சமுதாயத்திற்கு தரக்கூடியவைகள் தான் இந்த மதரசாக்கள். இதை வைத்து விளங்கிக் கொள்ளலாம் இந்த மதரசாக்கள் இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய இந்த மார்க்க கல்வி நிறுவனங்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றன என்பதை விளங்கிக் கொள்ளலாம். இப்போ நாம் பொதுமக்களாகிய நாம் இவைகளுடைய விஷயத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும்? இன்னைக்கு நம்ம பார்க்குறோமா இல்லையா? விதவிதமான கொள்கைகள் நம்முடைய வாலிபர்களை கெடுக்கக்கூடிய எத்தனையோ விடயங்கள் சமுதாயத்தில் புறையோடி போயிருப்பதை பார்க்கிறோம். போதை பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்ட எத்தனை வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை துளைத்து கொண்டிருக்கிறார்கள். ஹராமான தொழிலிலே ஈடுபட்டு எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாற்றமான காரியங்களிலே ஈடுபட்டு இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கெல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. அதே போன்று நாம் வாழக்கூடிய, நாம் இருக்கக்கூடிய நாட்டினுடைய பற்று இல்லாமல் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் சீர் செய்யக்கூடிய இடங்கள்தான், மனிதனை மனிதனாக உருவாக்கக்கூடிய இடங்கள்தான், பண்படுத்தக்கூடிய இடங்கள்தான் இந்த கல்வி நிலையங்கள், மார்க்க கல்வி நிலையங்கள். ஒரு ஊரிலே இந்த கல்வி நிலையம் செழிப்பாக இருந்தது என்று சொன்னால் அந்த ஊரும் செழிப்பாக இருக்கும், அந்த ஊரில் வசிக்கக்கூடிய மக்களும் செழிப்பாக இருப்பார்கள். எனவே இதனுடைய மகத்துவத்தை முதலில் நாம் விளங்க வேண்டும். அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் மார்க்க கல்வி நிலையங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றனவோ அங்கெல்லாம் தீனுடைய சேவைகள் செய்யக்கூடிய உலமாக்கள் உருவாக்கப்படுகிறார்கள், மிகப்பெரிய ஞானிகள் உருவாக்கப்படுகிறார்கள், மிகப்பெரிய புத்திஜீவிகள் உருவாக்கப்படுகிறார்கள். இந்த கல்விக்கு நிகரான வேற எந்த கல்வியும் கிடையாது. குர்ஆனுடைய கல்வியை விட உயர்வான வேற எந்த கல்வியையும் பார்க்க முடியாது. உலகத்தில் எத்தனை கலைகளும் கல்விகளும் இருக்கிறதோ அவைகளெல்லாம் மாறிவிடலாம், அவைகளெல்லாம் தவறாகவும் ஆகிவிடலாம். ஆனால் அல்லாஹ்வினுடைய வேதத்தினுடைய கல்வி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளின் கல்வி காலத்தால் மாறாதது, காலத்தால் அழியாதது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உலகத்தில் யாருடைய கருத்துக்கும் மாற்று கருத்து வந்து இருக்கிறது. கருத்துக்கள் சொல்பவர்களுக்கு மாற்று கருத்தாக வேறு ஒரு கருத்தும் வந்திருக்கிறது. ஆனால் குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு கருத்தை யாராவது சொன்னவர்கள் இருக்கிறார்களா? ஹதீஸிலே அதனுடைய விளக்கத்தில் வேண்டால் ஒரு இமாம் இப்படி கருத்து சொல்கிறார்கள், இன்னொரு இமாம் இப்படி கருத்து சொல்கிறார்கள் என்று சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கருத்துக்கு மாற்றமாக இந்த கருத்து பிழையானது, வேறொரு கருத்து தான் சரியானது என்று யாராவது சொன்னவர்கள் இருக்கிறார்களா? நிச்சயமாக சொல்ல முடியாது. குர்ஆனும் ஹதீஸும் தான் உண்மையான கல்வி, அதுதான் அடிப்படையான கல்வி. அதனால்தான் குர்ஆன் தன்னை முதலில் அறிமுகப்படுத்தும் பொழுது தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, இதுதான் வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. வேற எந்த நூலுக்காவது எந்த வேதத்திற்காவது இப்படி சொல்வதற்குரிய தகுதி இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. அந்த சந்தேகம் இல்லாத உயர்வான வேதத்தை, அந்த குர்ஆனை படித்து கொடுக்கக்கூடிய, ஓதி கொடுக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் தான் இந்த மார்க்க கல்வி மதரசாக்கள். அதனால் இதற்கு நம்மால் எந்த விதத்திலெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அந்த விதத்திலெல்லாம் உதவி ஒத்தாசையுடன் இருப்பது நமது கடமை. ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குன் ஆலிமன் அவ் முத்தஅல்லிமன் அவ் முஸ்தமிஅன்
ஒலா தகுன் ராபியா, ஒன்று நீ கற்றுக் கொடுக்கும் அறிஞனாக இரு, அல்லது கற்றுக்கொள்ளும் மாணவனாக இரு, அல்லது அவர்கள் சொல்வதை கேட்டு அமல் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இரு. ஒலா தகுன் ராபியா, இந்த 3 பேர் அல்லாத 4வது ஒரு ஆளாக மாறிவிடாதே. அப்போ நமக்கு ஆலிமாகவோ முத்தல்லிமாகவோ வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட முஸ்தமியாக, முஈனாக, உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறதுக்கு அல்லாஹ் வாய்ப்பை தந்திருக்கிறான். அதனால் மார்க்க கல்வி நிலையங்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகள், ஒத்தாசைகள், ஆலோசனைகள், நம்முடைய அன்பு, நம்முடைய இணைப்பை அதிலே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அது இந்த உலகத்தில் சுயநல வாழ்க்கையாக இல்லாமல் பொதுநலமாக, சமுதாயத்திற்காக, தேசத்திற்காக, உலக மக்களுக்காக, பாதிக்கப்பட்டவர்களுக்காக நம் வாழ்க்கை அமைய வேண்டும். இதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டுகிறது. இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய வழிமுறையும் இதுதான். சுயநலத்துடன் வாழும் வாழ்க்கையை இஸ்லாம் ஒருபொழுதும் அனுமதிக்கவில்லை. நான் நன்றாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், இதோடு என்னுடைய வேலை முடிந்து விட்டது என்ற வாழ்க்கையை மார்க்கம் நமக்கு சொல்லித்தரவில்லை. நீ நன்றாக இருப்பதை போன்று உன் பக்கத்தில் இருப்பவனும் நன்றாக இருக்க வேண்டும், உன் நாட்டில் வாழக்கூடியவனும் நன்றாக இருக்க வேண்டும். அது உன் மார்க்கத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, மற்றவராக இருந்தாலும் சரி, எல்லோரிடத்திலும் நல்ல விதத்தில் நடக்க வேண்டும். இதுதான் மார்க்கம் நமக்கு காட்டித்தரக்கூடிய வழியாக இருக்கிறது. குறிப்பாக ரமலான் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்கள் தான் இருக்கிறது. நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியமான நாட்கள் நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் நம்முடைய தான தர்மங்கள், நம்முடைய திலாவத்துகள், நம்முடைய தொழுகைகள், நாம் செய்யக்கூடிய தஹஜ்ஜுதினுடைய தொழுகை துஆக்கள், இதில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். நம் வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பம்தான். இந்த சந்தர்ப்பம் நம்முடைய கையிலிருந்து என்றைக்கு பறிக்கப்படும் என்று தெரியாது. அதற்கு முன்னால் அதை பயன்படுத்தி கொள்பவன் தான் உண்மையான அறிவாளியாக, புத்திசாலியாக இருக்கிறான். எனவே இந்த நல்ல நேரத்திலே, இந்த சிறப்பான மஜ்லிஸிலே இந்த சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டு இந்த மதரசாக்களின் மீது அன்புடையவர்களாக, அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களாக, நல்ல காரியங்களில் அது எந்த விதத்தில் இருந்தாலும் சரிதான், மக்களுடைய நலப்பணிகளில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டவர்களாக, பிறருக்காக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டவர்களாக நம் வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த மதரசாவையும் கபூல் செய்வானாக. மிக பெரும் ஜாமியாவாக, மிக பெரும் கலாசாலையாக தலை நிமிர்ந்து கியாமத்து நாள் வரைக்கும் இஹ்லாசுடன், மன தூய்மையுடன், பேரும் புகழும் என்ற நோக்கம் இல்லாமல் அல்லாஹுக்காக பாடுபடக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரையில் உங்கள் மத்தியில் உரையாற்றி விடைபெற்ற இன்றைய விழாவினுடைய பிரதம அதிதி, கொழும்பு மதீனத்துல் இல்ம் அரபு கல்லூரியுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர், சஹீஹுல் புகாரி ஹதீஸ் கருத்தினுடைய பிரதம விரிவுரையாக இருக்கின்ற அஷ்ஷேக் மௌலானா அல் ஆலிம் அல் ஹாஃபில் அப்துல் மாக்கி அல் ஹாஷிஃபி அவர்களுக்கு இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இணைந்திருப்பது ரப்பானியா ஹதீஸ் உயர்கல்வி கற்கை நிறுவனத்தினுடைய சஹீஹுல் புகாரி அஷ்-ஷரீஃப் நிறைவு விழா மற்றும் 4வது பட்டமளிப்பு விழாவிலே இணைந்திருக்கின்றோம்.
நிகழ்வில் அடுத்ததாக இப்பொழுது நாங்கள் நினைவு சின்னங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவிக்கின்ற நேரத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதற்கிடையில் தங்களது இந்த அன்பான அழைப்பேற்றைக்கு பிரசன்னமாக இருக்கின்ற கண்ணியத்துக்குரிய மௌலவி AHM முஃப்தி மின்ஹாஜ் ஹாசிபி அவர்களை நாங்கள் மீண்டும் ஒருமுறை அன்போடு நாங்கள் வரவேற்று இப்பொழுது நாங்கள் இந்த 2015ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த உயர்கல்வி கற்கை நிறுவனம் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட உலமாக்களை உருவாக்கிய பெருமை இதற்கு இருக்கிறது. இந்த உயர்கல்வி கற்கை நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் 1000 உலமாக்களை உருவாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு கற்கை நிறுவனமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த நிகழ்வு எதிர்காலத்திலே இடம்பெற வேண்டும், எல்லாம் உள்ள இறைவனதற்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது நாங்கள் நினைவு சின்னங்களை வழங்கி கௌரவிக்கின்ற நேரத்துக்குள் உங்களை நாங்கள் அழைத்து செல்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த ரப்பானியா ஹதீஸ் உயர்கல்வி கற்கை நிறுவனத்திலே தற்பொழுது ஆசிரியர்களாக விரிவுரையாளர்களாக கற்பிக்கின்ற எங்களுடைய உலமாக்களுக்கான நினைவு சின்னங்களை வழங்கி கௌரவிக்கின்ற நேரம். அவர்களுக்கான நினைவு சின்னங்களையும் கௌரவங்களையும் வழங்குவதற்காக இங்கு விரைந்திருக்கின்ற பிரதம அதிதி அவர்கள் உட்பட ஏனைய உலமாக்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். முதலிலே இந்த விழாவினுடைய பிரதம அதிதி கொழும்பு மதீனத்துல் இல்ம் அரபுக்களுடைய பிரதம சிரேஷ்ட விரிவுரையாளர் கண்ணியத்துக்குரிய மௌலவி ஷேக் மௌலானா அல் ஆலிம் அல் ஹாஃபில் அப்துல்லா மக்கி அல் ஹாஷிபி அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். மற்றும் இங்கு விரைந்திருக்கின்ற மூத்த உலமா எங்கள் அன்புக்குரிய அமீன் ஃபலாஹி அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். மற்றும் மாவடிப்பள்ளி சவுத் அரபு கலாபடத்தினுடைய அதிபராக இருக்கின்ற கண்ணியத்துக்குரிய மௌலவி முபாரக் ஹாஷிமி அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். மற்றும் இங்கு விரைந்திருக்கின்ற ஏனைய உலமாக்கள் மற்றும் கண்ணியத்துக்குரிய மௌலவி மின்ஹாஜ் அவர்களை நாங்கள் அன்போடு முஃப்தி மின்ஹாஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மற்றும் இங்கு வருகின்றிருக்கின்ற ஏனைய உலமாக்களையும் இணைந்து இவர்களுக்கான நினைவு சின்னங்களை பிரதமருடைய கரங்களினால் வழங்க இப்பொழுது நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் முதலில் அன்போடு அழைக்கின்றோம். இந்த கற்கை நிறுவனத்திலே ரப்பானியா ஹதீஸ் உயர்கல்வி கற்கை நிறுவனத்திலே ஆசிரியர்களாக விரிவுரையாளர்கள் கடமையாற்றுகின்ற எங்களுடைய மௌலவிமார்களுக்கான இந்த நினைவு சின்னம் வழங்குகின்ற முதல் வரிசையிலே இந்த விழாவை தலைமை வகித்து நடாத்தி கொண்டிருக்கின்ற ரப்பானியா ஹதீஸ் உயர்கல்வி கற்கை நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் நிந்தூர் ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் அரபுக்களுடைய அதிபர் கண்ணியத்துக்குரிய மௌலவி அல் ஆலிம் அல் ஹாஃபில் அல் ஷேக் மௌலவி ஏ அலி அகமது ரஷாதி அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. அவர்கள் கனடாவில் இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய தகப்பனார் இங்கு பிரசன்னமாக இருக்கின்றார். அமீருல் மூமினின் அப்துல் அசீஸ் அவர்கள் இங்கு பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அப்துல் அசீஸ் ஆஜர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருடைய நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்வதற்காக அதனை விழாவினுடைய பிரதம அதிதி ஷேக் மௌலானா அல் ஆலிம் அல் ஹாஃபில் அப்துல்லா மக்கி ஹாஷிபி அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள். எல்லாரும் தக்பீர் சொல்ல. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். தொடர்ந்து நினைவு சின்னங்களை பெறுவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய மௌலவி தஸ்லிம் ரஷாதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ரப்பானியா ஹதீஸ் உயர்கல்வி கற்கை நிறுவனத்தினுடைய 4வது பட்டமளிப்பு விழாவிலே அடுத்த நினைவு சின்னத்தினை பெறுவதற்காக மௌலவி தஸ்னிம் ரஷாதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். தொடர்ந்து நினைவு சின்னத்தினை பெறுவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய மௌலவி ஆஷிக் அலி ஹல்லரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த உயர்கல்வி கற்கை நிறுவனத்தினுடைய அதிபராக இருக்கின்ற இந்த விழாவுக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற மௌலவி ஆஷிக் அலி ஹல்லரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நினைவு சின்னத்தினை பெறுவதற்காக. தொடர்ந்து மௌலவி
அப்துல் ஹமீத் அஹ்சானி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து கண்ணியத்துக்குரிய மௌலவி முஃப்தி ரிஃபாய் தேவபந்தி அவர்கள் அன்போடு அழைக்கின்றோம். என்னோடு அரபு மொழியிலே நிகழ்ச்சிகளை பக்கவரமாக இருந்து தொகுத்து வழங்கிய ஒருவர். இவர் இந்தியாவிலே ஓதியவர், பல கிட்டத்தட்ட 10 மொழிகளுக்கு சொந்தக்காரர், பல மொழிகளில் அவர் உரையாற்றக்கூடிய ஒருவர். இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு எங்களுடைய தக்பீரை சொல்லுவோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இன்னும் அவருடைய பணி தொடர வேண்டும் என்று அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மௌலவி தசாவுல் ஹக் ரஷாதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எங்களுடைய பிரதம அதிதிகள், கௌரவ அதிதிகள், விசேட அதிதிகள், சிறப்பு அதிதிகள் வரிசைகளில் இருந்து அவர்களுக்கான நினைவு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லோரும் தக்பீர் சொல்ல வேண்டும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் என்று. முஃப்தி மல்ஹருத்தீன் ரஷாதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மௌலவி முஃப்தி மல்ஹருத்தீன் ரஷாதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மௌலவி கண்ணியத்துக்குரிய மௌலவி முஃப்தி ராஷித் சஹூதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லாரும் ஒருத்த குரலே சொல்ல வேண்டும். எங்களுடைய ஞாபக சின்னங்களை, நினைவு சின்னங்கள் நேற்றும் கூட மாவட்டப்படியிலே ஷேக் அப்துல் ஹாலிக் சிறந்த ஒரு உரை ஒன்றை ஆற்றியிருந்தார். அந்த மெம்பர் திறப்பு விழாவிலே இந்த இலங்கை திருநாட்டில் இருக்கின்ற எங்களுடைய நினைவு சின்னங்கள், ஞாபக சின்னங்கள் தொப்பின்போது பல்வேறுபட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விசித்திரமான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உரையை நிகழ்த்தி இருந்தார். ஆகவே நாங்கள் இந்த விடயத்தில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய அடையாளங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு பாரிய ஒரு பொறுப்புக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதை ஞாபகப்படுத்திக் கொண்டு மௌலவி ஆதில் ஹசன் அல் பாக்கவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நிகழ்வில் அடுத்ததாக இந்த ரப்பானியா ஹதீஸ் உயர்கல்வி கற்கை நிறுவனத்திலே கல்வியை போதித்து இங்கிருந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கான, உலமாக்களுக்கான இப்பொழுது நினைவு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அவர்களுக்கான அந்த நினைவு சின்னத்தினை வழங்கி கௌரவிப்பதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். காத்தான்குடியிலிருந்து இங்கு பிரசன்னமாக இருக்கின்ற எங்களுக்கெல்லாம் ஒரு மூத்த உலமா அமீன் ஃபலாஹி அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இவர்களுக்கான நினைவு சின்னத்தினை வழங்கி கௌரவிப்பதற்காக முதலில் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய மௌலவி முஃப்தி ரிஸ்வான் அல் பாக்கவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கான அந்த நினைவு சின்னத்தினை கண்ணியத்துக்குரிய மௌலவி முஃப்தி ஜுபைர் அல் ஹாஷிமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மௌலவி ரிஃபாய் அல் ரஷாதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முஃப்தி முஹம்மது மின்ஹாஜ் அல் ஹாஷிபி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முஃப்தி முஹம்மது மின்ஹாஜ் அல் ஹாஷிபி அவருக்கான நினைவு சின்னத்தினை எங்களுடைய மூத்த உலமா கண்ணியத்துக்குரிய அல் அமீன் ஃபலாஹி அவர்கள் இப்பொழுது வழங்கி கௌரவிப்பார்கள். அவரை தொடர்ந்து முஃப்தி ஜரீத் அல் மல்லாஹிரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய மௌலவி முஃப்தி முஹம்மது ரிஃபாஸ் அல் ஹில்லரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய
மாவடிப்புள்ள சவுதி அரபு கலாஃபிடத்தினுடைய அதிபராக இருக்கின்ற நாடறிந்த உலமா கண்ணியத்துக்குரிய முபாரக் ஹாஷிமி அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து நினைவு சின்னத்தினை வழங்கி கௌரவிப்பதற்காக, நினைவு சின்னத்தினை பெற்றுக் கொள்வதற்காக அன்போடு இந்த மேடையில் அழைக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய மூலவி சாஜித் அலி அல் தப்லிகி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முஃப்தி சாஜித் அலி அல் தப்லிகி வந்து வாங்கிடுங்க. அடுத்தது இப்பொழுது எங்களுடைய வரியந்திருக்கின்ற அதிதிகளுக்கான விருதுகள் வழங்கப்பட இருக்கிறது. மூத்த உலமா அன்புக்குரிய அமீன் ஃபலாஹி அவர்களுக்கான இப்பொழுது ஞாபக சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. அதனை எங்களுடைய மாவடிப்பள்ளி சவுதி அரபு கலாஃபிடத்தினுடைய அதிபர் முபாரக் ஹாசிமி அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த விழாவுக்கு வருகை தந்து எங்களை சிறப்பித்து இந்த விழாவினுடைய பிரதம அதிதி கொழும்பு மதீனத்துல் இல்ம் அரபுக்களுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் சஹீஹுல் புகாரி ஹதீஸ் கிரந்தத்தினுடைய பிரதம விரிவுரையாளர் அஷேக் மௌலானா அல் ஆலிம் அல் ஹாஃபில் அப்துல்லாஹ் மக்கி அல் ஹாசிபி அவர்களுக்கு இந்த வேளையிலே நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. அதனை வழங்கி கௌரவிப்பதற்காக இந்த அல் ரப்பானியா ஹதீஸ் உயர்கல்வி கற்கை நிறுவனத்தினுடைய அதிபராக இருக்கின்ற ஓய்வு பெற்ற அல்ஹாஜ் ஐஎல் ஜமால் டீன் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள். இப்பொழுது எங்களுடைய ரப்பானியா ஹதீஸ் உயர்கல்வி கற்கை நிறுவனத்தினுடைய அதிபராக இருக்கின்ற ஓய்வு பெற்ற அல்ஹாஜ் ஐஎல் ஜமால்டீன் அவர்களுக்கு இந்த விடையில் நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. அதனை விழாவினுடைய பிரதம அதிதி அஷேக் மௌலானா அல் ஆலிம் அல் ஹாஃபில் அப்துல்லாஹ் மக்கி அல் ஹாசிபி அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இல்லை ரெண்டுல ரைட். அப்போ லேடிஸுக்கு என்ன லேடிஸுக்கு அவங்களோட பெற்றோர்கள். ஆஹா ரைட் ரைட். வந்து அப்புறங்க இதில் ஆண்களை ஃபஸ்ட்டு வாசிங்க. ஆண்களை வாங்கி போட்டு பெண்களுக்கு பெண்களோட பெற்றோர்கள் வந்து அல்லது கவலை கணவன்மார்கள் சகோதரர்கள் வருவாங்க. அதில் இப்போ வந்து சான்ற கொடுக்கறதுக்காக வேண்டி கொஞ்சம் போகிறோங்க. ஆறு இல்லை பிரதமர் எல்லாரும் நின்று கொடுக்கட்டுமே. பிரதம அதிதிகள் முன்னிலையில் இருந்தாங்க. இப்பொழுது எங்களுடைய உலமாக்களாக வெளியாகி ரப்பானியா ஹதீஸ் உயர்கல்வி கற்கை நிறுவனத்திலே ஒரு வருடகால கல்வியை பூர்த்தி செய்து அவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கி பட்டமளித்து வைக்கின்ற நிகழ்வுக்குள் உங்களை நாங்கள் அழைத்துச் செல்கின்றோம். பெண்களுக்கான அவர்களுக்கான நினைவு சின்னங்களை சான்றிதழ்களை வழங்குகின்ற போது அவருடைய பெற்றோர்கள், எல்லாவற்றுடைய சகோதரர்கள், எல்லாவற்றுடைய கணவர்மார்கள் இருந்தால் இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று நாங்கள் கூறிக்கொண்டு முதலில் நாங்கள் ஆண்களுக்கான அந்த சான்றிதழ்களை வழங்கி கௌரவிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். 2022ஆம் ஆண்டு
அவர்களுக்கான சான்றிதழ்களை எங்களுடைய விழாவினுடைய பிரதம அதிதி அவர்கள் முன்னிலையிலே கௌரவ அதிதிகள், விசேட அதிதிகள், சிறப்பு அதிதிகள் மற்றும் இந்த ரப்பானியாவினுடைய ஹதீஸ் உயர்கல்வி கற்கை நிறுவனத்தினுடைய நிர்வாக சபை உறுப்பினர் எல்லோரும் முன்னிலையிலே இப்பொழுது அவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கி பட்டமளித்து கௌரவிக்கின்ற நிகழ்வுக்கு உங்களை அழைத்து செல்கின்றோம். முதலில் நாங்கள் அன்போடு அழைக்கின்றது மௌலவி எம்பிஎம் முர்ஷித் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். புத்திவில் கண்ணியத்துக்குரிய மௌலவி எம்பிஎம் முர்ஷித் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர் 2022ஆம் ஆண்டு வெளியாகியவர். அவர் எல்லோரும் உரத்த குரலில் தக்பீர் சொல்ல வேண்டும். அல்லாஹ். அவரை தொடர்ந்து முஆத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முஆத் நீலியகம மௌலவி முஆத். அவரை தொடர்ந்து எம்ஆர் ரிஷாட் முஹம்மட் மாவனல்ல எம்ஆர் ரிஷாட் முஹம்மட் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர்கள் 2022ஆம் ஆண்டு கற்கை நிறைய பூர்த்தி செய்தவர்கள். இவர்களுக்கான சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு மௌலவி JM ஷஹூதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஒரு போடலி நீ பக்கத்து இப்படி பக்கத்தில் ஒரு போடல மௌலவி FM ஷஃபீக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மௌலவி AM ரினோசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மௌலவி J மாஜித் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மௌலவி JK அப்துல்லா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மௌலவி ரிஸ்மி ருமைஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மௌலவி NSM நஸ்ருல்லாஹ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர்கள் 2023ஆம் ஆண்டு இந்த ரப்பானியா ஹதீஸ் உயர்கல்வி கற்கை நிறுவனத்திலே தங்களுடைய கற்கை நெறியை பூர்த்தி செய்தவர்களுக்கான சான்றிதழ்கள் இப்பொழுது பிரதம அதிதி, கௌரவ அதிதி, சிறப்பு அதிதிகள், விசேட அதிதிகள் முன்னிலையிலே இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு வெளியாகியவர்களுக்கான சான்றிதழ்களும் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். AJM ரஸ்லான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர் ஹொருவாப்பத்தான ரஸ்லான். மௌலவி HM ஹாரிஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். புத்திவிலை பிறப்பிடமாக கொண்டவர் மௌலவி HM ஹாரிஸ். மௌலவி MH இர்ஃபான் ஃபத்தான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். புத்திவில் மௌலவி MH இர்ஃபான் ஃபத்தான் புத்திவில். AWM சஹனாஸ் அனுராதபுரம். AWM சஹனாஸ் அனுராதபுரம். மௌலவி R மசூட் கலேவல. அவரை தொடர்ந்து நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். MJM நஸ்லீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர் புத்தளத்தைச் சேர்ந்தவர். MJM நஸ்லீன். ARM ஆஷிக் அக்தர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர் களுத்துறை. நீங்கள் பார்க்கின்ற போது இலங்கையினுடைய திருநாட்டிலே எல்லா பாகங்களிலும் இருந்தும் தவறு செய்வதற்காக வேண்டி
இவர் இந்த மாணவர்கள் இங்கே கல்வியை கற்று வெளியாக என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அவரை தொடர்ந்து MHM அர்ஹம் மெதகம, MHM அர்ஹம் மெதகம, மௌலவி MD ஹசான் குர்நாகல், மௌலவி MHM ஹசான் குர்நாகல், மௌலவி ASM இக்ராம் மெதகம, அவரை தொடர்ந்து மௌலவி AM இன்ஹாம் சம்மாந்துரை, மௌலவி HHM நசீத் ஹனீஸ், இவர் காத்தான்குடி, HHM நசீத் ஹனீஸ் காத்தான்குடி, அது வேற என்ன எங்க ஊர், மௌலவி HHM நசீஃப் ஹமீல் காத்தான்குடி, தொடர்ந்து சான்றிதழ்களை பெறுவதற்காக அனுராதபுரத்தைச் சேர்ந்த மௌலவி SM சுல்ஃபி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தக்பீர் சொல்லுங்க. அல்லாஹ் எல்லாரும் உரத்தவரிலே அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். தொடர்ந்து நினைவு சின்னத்தினை பெறுவதற்காக ரெஹான் அகமது அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர் அனுராதபுரம். தொடர்ந்து கண்ணியத்துக்குரிய மௌலவி P ஃபைசான் அஹமத், இவரும் அனுராதபுரம். MKM ஹனீஃப், இவரும் அனுராதபுரம். AM நதீர், இவரும் அனுராதபுரம். அவரை தொடர்ந்து நாங்கள் திருவண்ணாமலைக்கு அழைத்து செல்கின்றோம். S அப்துல் ரஹ்மான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர் திருவண்ணாமலை மாவட்டம். இவர்கள் 2024ஆம் ஆண்டு இவ்வாண்டிலே இவர்கள் கற்கை நிறைய பூர்த்தி செய்தவர்களுக்கான சான்றிதழ்கள், பிரதம அதிதிகள், கௌரவ அதிதிகள், விசேட அதிதிகள், சிறப்பு அதிதிகள், இந்த ரப்பானியா ஹதீஸ் உயர்கல்வி கற்கை நிறுவனத்தினுடைய நிர்வாக சபை உறுப்பினர்கள் இணைந்து இவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது எங்கள் பெண்களுக்கான பட்டங்களை வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வுக்குள் உங்களை அழைத்து செல்கின்றோம். அந்த வகையிலே அவருடைய பெற்றோர்கள் இல்லாவிட்டவருடைய சகோதரர்கள் அல்லது கணவன்மார்கள் இங்கே வருகை தந்து அவருடைய சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம். அந்த வகையிலே அன்போடு அழைக்கின்றோம். மௌலவியா இப்பொழுது நாங்கள் எங்களுடைய பெண்களை நாங்கள் அழைக்கப் போகின்றோம். பெண் உலமாக்களுக்கான இப்பொழுது சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. ஆகவே அங்கே இந்த மேடையினுடைய இந்த மண்டபத்தினுடைய இடதுபுறத்தில் இருக்கின்ற எங்களுடைய சகோதரர்கள் எழுந்து நின்ற பெண்கள் இதற்கு நீங்கள் மரியாதை செலுத்த வேண்டும் என்று கேட்டு இப்படி அவருடைய கணவன்மார்கள் சகோதரர்கள் பெற்றோர்கள் இருந்தால் இங்கு வருகை தந்து அந்த சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். முதலில் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் 2022ஆம் ஆண்டு வெளியாகிய மௌலவியா MM சித்தி ஃபாயிசா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர் மாத்தள, மௌலவியா MM சித்தி ஃபாயிசா மாத்தள. அவருடைய கணவன்மார் அல்லது சகோதரர்கள்
தக்பீர் சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அவரை தொடர்ந்து மௌலவியா எம்.எச். ஹப்சா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர் களுத்துற. எம்.எச். ஹப்சா களுத்துற. நான்காவதாக அன்போடு அழைக்கின்றோம் மௌலவியா எம்.ஜே. ஹுதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நெல்லியகம. அவரை தொடர்ந்து மௌலவியா எம்.ஆர். ரஹ்மத் சனா மாத்தல. முகமது எம்.ஆர். ரஹ்மத் சனா மாத்தல. ஆறாவதாக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் மௌலவியா H.A.F. ரமீசா வாழச்சேனை. H.A.F. ரமீசா வாழச்சேனை. மௌலவியா S.M. ஹப்சா சப்ரின் இந்தியா. கடல் கடந்து நாட்டிலிருந்து வந்து இந்த ஹதீஸ் உயர் கல்வியை கற்க நிறுவனத்திலே கூட கல்வியை கற்று வெளியாகின்றார்கள். இது இந்த மண்ணுக்கு பெருமை, இந்த பிராந்தியத்துக்கு பெருமை, இந்த மாகாணத்துக்கு பெருமை, நாட்டுக்கு பெருமை. ஆகவே S.M. ஹப்சா ஷர்ஃபின் இந்தியா மற்றும் மௌலவியா எல் சல்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மாத்தல. மௌலவியா எல் சல்மா மாத்தல. மௌலவியா எம்.எஃப். ஜும்ரா குர்நாகல். மௌலவியா எம்.எஃப். ஜும்ரா குர்நாகல. அவரை தொடர்ந்து நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து சான்றிதழ்களை பெறுவதற்காக மௌலவியா எம்.என்.எஃப். சிஃப்ரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எம்.என்.எஃப். சிஃபாரா அக்கரைப்பற்று. எம்.என்.எஃப். ஷிஃபாரா அக்கரைப்பற்று. அவரை தொடர்ந்து மௌலவியா எம்.எம். ஆயிஷா களுத்துற அடுலுகம. அவரை தொடர்ந்து மௌலவியா எஃப்.எம். அஸ்மா கண்டி. மௌலவியா எஃப்.எம். அஸ்மா கண்டி. மௌலவியா எம்.எஃப். அசீமா அரநாயக. மௌலவியா எஃப். மௌலவியா எம்.எம்.எஃப். அஸ்மா அரநாயக்க. மௌலவியா எம்.ஆர்.எஃப். அஸ்கா கண்டி. மௌலவியா எஃப்.கே.எஃப். பஹ்மா கேகால. மௌலவியா ஏ.என். நஃப்லா கேகால. மௌலவியா எம்.எம்.எஃப். மரியம் கண்டி. மௌலவியா எம்.என்.எஃப். நிஃப்லா கேகால். மௌலவியா எம்.எம்.எஃப். நிஹ்லா கண்டி. மௌலவியா எம்.என்.எஃப். ருக்கையா தர்கா டவுன். மௌலவியா ஐஏஎஃப். நுஸ்ரா கண்டி. மௌலவியா பி.எஃப். ரில்வானா மாவடிப்பள்ளி. இவர்கள் 2022ஆம் ஆண்டு வெளியாகிய எங்களுடைய மௌலியாக்கள். இவர்களுக்கான சான்றிதழ்கள் பிரதம அதிதிகள், கௌரவ அதிதிகள், சிறப்பு முன்னிலையில் வழங்கி கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவர்களை தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு வெளியாகிய மாணவிகளுக்கான இப்பொழுது சான்றிதழ்கள் வழங்கப்பட இருக்கிறது. அந்த வகையிலே மௌலவியா எம்.எஃப். அம்னா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வாழச்சேனை. மௌலவியா எம்.எஃப். அம்னா வாழச்சேனை.
மௌலவியா MAF எஹ்சானா நிந்தூர். இந்த மண்ணை பிறப்பிடமாக கொண்டவர் மௌலவியா MAF எஹ்சானா நிந்தூர். மௌலவியா MRF அஃப்ரா, இவரும் நிந்தூர். இந்த மண்ணை பிறப்பிடமாக கொண்டவர். மௌலவியா ARF நிஹா அட்டாளச்சேனை. மௌலவியா MIF ஷஃப்கா, இவரும் அட்டாளச்சேனை. மௌலவியா ARF ஹுஸ்னா நிந்தூர், இந்த மண்ணை பிறப்பிடமாக கொண்டவர். எல்லோரும் தக்பீர் சொல்லுங்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அவரை தொடர்ந்து சான்றிதழ்களை பெறுவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். மௌலவியா MHF ஜைனப், இவர் இவர் கொச்சிக்கடையை சேர்ந்தவர். மௌலவியா MHF ஜைனப் கொச்சிக்கடை. மௌலவியா SF சுமையா இல்மியாபுரம். மௌலவியா MMF ஆஸ்மா, இவர் குர்நாகல. மௌலவியா MRF அப்சா, இவர் பாணந்துறை. மௌலவியா MIF ரிஸ்னா வெளிமட. மௌலவியா MLF ஷாயிலா. மௌலவியா MLF ஷாயிலா அவர்கள் அன்போடு அழைக்கின்றோம். மௌலவியா RMF ரசானா, இவர் மினுவாங்கோட. மௌலவியா KBF ஹசீனா வாழச்சேனை. மௌலவியா HMF அஜிரியா ஊராவூர். அவரை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் அன்போடு அழைக்கின்றோம். வாழச்சேனை மௌலவியா MAF ஆஸ்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழச்சேனை. அவரை தொடர்ந்து மௌலவியா MTF கிஸ்லா, இவர் பாணந்துர, சரிகமுள்ள பாணந்துர MTF கிஸ்லா. அவரை தொடர்ந்து மௌலவியா MTF அத்தீகா நிகம்பு நீர்குழம்பு. அவரை தொடர்ந்து சான்றிதழ்களை பெறுவதற்காக அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். ஒளிவா மேடைக்கு முன்னால் மௌலவியா MN ஜுவைரியா. அதற்கு முதல் மௌலவியா MHF சாஜிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுல்காம MHF சாஜிதா அடுல்காம. மௌலவியா MN ஜுபைரியா, இவர் திகாரி. மௌலவியா MN ஃபாத்திமா, இவர் திகாரி, இவரும் திகாரி, உடுகுட திகாரி. மௌலவியா ரிகாசா ஹுனிப்பிட்டிய. மௌலவியா MN ரிஸ்மியா உம்மா, இவர் ஹெம்மாதகம மாவனல்ல ஹெம்மாதகம. மௌலவியா MN ரிஸ்மியா உம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மௌலவியா மாவனல்ல ஹெம்மாதகம. மௌலவியா MN ரிஸ்மியா உம்மா. மௌலவியா NSF ரிஷாதா கழுத்துற. மௌலவியா BF சாஜிதா பண்டாரவலம்.
இவர் பண்டாரவளை எங்களுடைய ஆசிரியர் முதிர் அவருடைய மனைவியாக இருக்கின்றார். அவரை அன்போடு அடைக்கின்றோம். அவரை தொடர்ந்து MSF மௌலவியா MSF ரிஃபாத் அவர்கள் அன்போடு அடைக்கின்றோம். இவர் களுத்துறை மாவட்டம். மௌலவியா IF காமிலா முரட்டுவ மோதர மௌலவியா IF காமிலா அவர்களை அன்போடு அடைக்கின்றோம். அவரை தொடர்ந்து மௌலவியா MHF முனா அவர்களை அன்போடு அடைக்கின்றோம். கடுகஸ்தோட்ட மௌலவியா MHF முனா. அவரை தொடர்ந்து மௌலவியா MNF நஸ்லா, இவர் கண்டி. அவரை தொடர்ந்து M ஃபாத்திமா ஹனா, கடுகஸ்தோட்ட. இவர்கள் 2023ஆம் ஆண்டு இந்த ஹதீஸ் உயர் கல்வி கற்க நிறுவனத்திலே அவர்கள் சான்றிதழ் பெற்றவர்கள். வெளியாகியவர் அவர்களுக்கான சான்றிதழ்கள் இப்பொழுது வழங்கி கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 2024ஆம் ஆண்டு இவ்வாண்டு வெளியாகியவர்களுக்கான 3 மௌலியாக்கள் இங்கு இருக்கின்றார்கள். அந்த வகையில் அன்போடு நாங்கள் அடைக்கின்றோம். மௌலவியா HF ஹஸ்னத் நிந்தவூர், இந்த மண்ணை பிறப்பிடமாக கொண்டவர் நிந்தவூர். அவரை தொடர்ந்து மௌலவியா F அமல் அவர்களை அன்போடு அடைக்கின்றோம். இவர் சம்மாந்துறை அமல். இறுதியாக மௌலவியா யோ ஜஹ்லா, இவர் பாலமுன. கிட்டத்தட்ட 56 பெண் மௌலியாக்களும் கிட்டத்தட்ட 31 2021 வரைக்கும் உள்ள திரும்ப ஒரு வாசிங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கேன் 2018 லிஸ்ட்ல இருக்கேன். தொடர்ந்தும் இங்கே இருக்கின்றார்கள். 2018ஆம் ஆண்டு ஜிசான் பேகம் அவர்களை மௌலவியா ஜீசான் பேகம் அவர்களை அன்போடு அடைக்கின்றோம், நிந்தவூர். மற்றும் மௌலவியா MNF முஸ்கியா, இவரும் நிந்தவூர் மண்ணை பிறப்பிடமாக கொண்டவர். மௌலவியா S சஸ்ரீன், இவரும் நிந்தவூர். மௌலவியா NF ஜிம்ரா, இவரும் மன்னிக்க வேண்டும். மௌலவியா MNF சிமாரா, இவரும் நிந்தவூர். மௌலவியா SAF ஷினாஃபா, இவரும் நிந்தவூர் மண்ணை பிறப்பிடமாக கொண்டவர். 2018ஆம் ஆண்டு வெளியாகியவர்கள். மௌலவியா ALF ரிஸ்னா, இவரும் நிந்தவூரை சேர்ந்தவர். 2019ஆம் ஆண்டு வெளியாகிய இவர்கள் அறிய தருகின்றோம். மௌலவியா AB அஃப்ரா அவர்களை அன்போடு அடைக்கின்றோம். இவரும் நிந்தவூர். மௌலவியா ABF அஃப்ரா, நிந்தவூர். மௌலவியா ARF சாஜிதா, இவர் ஒளியில் மண்ணை பிறப்பிடமாக கொண்டவர். மௌலவியா ABF ஷியாமா, இவர் சம்மாந்துறை மண்ணை பிறப்பிடமாக கொண்டவர். உடன் வந்து சான்றிதழை பெற்றுக் கொள்ளுமாறு அன்பு அடைக்கின்றோம். அவருடைய சகோதரர்கள், பெற்றோர்கள் இங்கே வந்து பெற்றுக் கொள்ளலாம். 2020ஆம் ஆண்டு வெளியாகியவர்கள் அன்போடு அறிய தருகின்றோம். மௌலவியா AZF அஃப்ரீன், இவர் சம்மாந்துறை. மௌலவியா AZF அஃப்ரீன் சம்மாந்துறை. மௌலவியா MSF ஃபாஹிமா, நிந்தவூர். மௌலவியா SM புஷ்ரா, நிந்தவூர். மௌலவியா MH இஹ்சானா, இவர் புத்துவில் மண்ணை பிறப்பிடமாக கொண்டவர். இதனைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு வெளியாகிய எங்களுடைய மௌலியாக்களுக்கு நாங்கள் இப்பொழுது சான்றிதழ்களை வழங்கப் போகின்றோம். அந்த வகையிலே MF அக்கீலா அவர்களை அன்போடு அடைக்கின்றோம். இவர் வாழைச்சனை. TF ருக்கையா, காத்தான்குடி. MF ஷீஃபா, ட்ரிங்கோ, திருவண்ணாமலை மாவட்டம். 2000
அமீன் படாயில சரி கொஞ்சம் தேங்க்ஸ் பண்ணுறேன் நன்றி உரைக்கிறேன் துவாக்கு போடுறேன் ரைட் அது வந்து தஸ்னீம் ரசாதி தஸ்னீம் இதுவரையில் நீங்கள் பார்த்தது நிந்தவூர் மண்ணிலே இருந்து ரப்பானியா ஹதீஸ் உயர்கல்வி கற்கை நிறுவனத்திலே இருந்து 4வது பட்டமளிப்பு விழா நிகழ்வுகளை நீங்கள் பார்த்தீர்கள். கடல் கடந்த நாடுகளிடமிருந்தும் எமது சகோதரர்கள் முகநூல் தொலைக்காட்சி ஊடாக எங்களுடைய சிட்டிசன் மீடியா மற்றும் அனல் டிவி ஊடாக என்னுடைய தயாரிப்பாளர் ரிம்சான் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியில் இறுதியாக இப்பொழுது துவா பிரார்த்தனைக்குள் உங்களை அழைத்துச் செல்ல போகின்றோம். அதனை வழங்குவதற்காக இங்கு பிரசன்னமாக இருக்கின்ற எங்களுடைய மூத்த உலமா நாடறிந்த உலமா அமீன் ஃபலாஹி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் உங்கள் மத்தியில் துவா பிரார்த்தனை செய்வதற்காக. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اجعل جمعنا هذا جمعا مباركا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما ولا تجعل اللهم فينا ولا منا ولا من يتبعنا شقيا ولا محروما. اللهم احينا على الكتاب والسنه وتوفنا على الايمان والتوبه. اللهم اجعلنا هادين مهتدين غير الضالين ولا مضلين حربا لاعدائك وسلما لاوليائك يا ارحم الراحمين. اللهم تقبل هذه الكليه الربانيه وكليه فاطمه الزهراء وكليه ابي بن كعب رضي الله عنه. اللهم اجعلها جاريه الى يوم القيامه. اللهم اخرج منها دعاة وداعيات مخلصين ومخلصات وعلماء وعالمات المخلصين ومخلصات برحمتك يا ارحم الراحمين. اللهم ارحم مؤسس هذه المؤسسات واساتذتها واعضائها وخادميها وموظفيها والمحسنين لها برحمتك يا ارحم الراحمين. اللهم تقبل هذه البلده واجعلها ميمونة مباركة برحمتك يا ارحم الراحمين. اللهم بارك لنا في شعبان وبلغنا رمضان مع الصحة والعافية برحمتك يا ارحم الراحمين. اللهم تقبل دعواتنا. اللهم ارحمنا برحمتك الواسعة واغفرنا بمغفرتك الشاملة برحمتك يا ارحم الراحمين. ربي رحمن يا الله எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை பெற்று வளர்த்த அருமை தாய்தன் மனைவி மக்கள் எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எங்களுடைய ஆசிரியர்கள் மாணவர்கள் மாணவிகள் அனைவருடைய பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இது வரைக்கும் பார்த்த நல்லடியார்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருடைய கபருடைய வாழ்வை நிம்மதியான வாழ்வாக கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த குல்லியத்து ரப்பானியா இந்த கலாசாலையில் இவ்வருடமும் ஏனைய வருடங்களும் பட்டம் பெற்று வெளியேறக்கூடிய உலமாக்கள் ஆலிமாத்துகள் அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் நீயே ரஹ்மத் செய்து உன்னுடைய தீனுக்காக அவர்களை நீ அவருடைய இறுதி மூச்சு வரையும் பயன்படுத்திக் கொள்வாயாக. அவர்களை பெற்றெடுத்து ஆளாகிய தாய் தந்தையர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. அவர் நல்லதை படித்து கொடுத்த உஸ்தாதுமார்கள் எல்லோருக்கும் ரஹ்மத் செய்வாயாக. குறிப்பாக அவருடைய ஸ்தாபகரான அலி அஹமது ரஷாதி எங்களுடைய சகோதரர் ஆலிம் அவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அவர்களுக்குரிய அத்தனை வழிவகைகளை இலகுபடுத்தி கொடுப்பாயாக. அவர்களுடைய அத்தனை கர்மங்களை இஹ்லாஸோடு நீ கபூல் செய்வாயாக. அவருடைய தந்தை இங்கு வந்திருக்க அவர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. அவருடைய குடும்பத்திலே நீ பரக்கை செய்வாயாக. அதுபோன்று இங்கு பணிக்கு ஆட்டக்கூடிய அத்தனை இஹ்லாஸோடு வேலை செய்யக்கூடிய உஸ்தாதுமார்கள் நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் இந்த ஸ்தாபனங்களுக்கு அவருடைய உடலாலும் அவருடைய பொருளாலும் உதவி செய்யக்கூடிய நல்ல மக்கள் இந்த ஊர் மக்கள் எல்லோருக்கும் நீ ரஹ்மத் செய்வாயாக. எல்லோருடைய வருகைகளையும் கலந்து கொண்டதை நீ கபூல் செய்வாயாக.
இங்கு நடந்த அத்தனை நிகழ்வுகளை யா அல்லாஹ் நீயே பாரம் எடுத்துக் கொள்வாயாக. இதற்காக வேண்டி இங்கே வந்திருக்கக்கூடிய அப்துல்லா மக்கி ஹசரத் அவர்கள், ஏனைய உலமாக்கள் எல்லோருக்கும் நீ ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ் இதில் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய வருங்கால மாணவர்கள் மாணவிகள் அனைவர்களை ஆலிம்களாக ஆலிமாக்களாக நீயே ஆக்குவாயாக. அவர்களை பெற்று வளர்த்த தாய் தந்தைகளுக்கு ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரில் நடைபெறக்கூடிய அத்தனை நல்ல கைங்கரியங்களையும் கபூல் செய்வாயாக. இந்த ஊரில் வாழ்கின்ற உலமாக்கள் நல்லடியார்கள் ஹாஃபிதுகள் எல்லோருக்கும் நீ ரஹ்மத் செய்வாயாக. இந்த ஊரிலே வாழ்ந்து மரணித்த உத்தமர்களான உலமாக்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் அமைச்சருடைய கபர்களை நல்வாழ்வான கபராக நீ கொடுத்தருவாயாக. எங்களுடைய இறுதி முடிவுகளை அழகான முடிவுகளாகி தருவாயாக. யா அல்லாஹ் இந்த இடத்திலே நாங்கள் ஒன்றாக குழுமியிருப்பது போன்று ஃபிர்தௌஸில் அலான மேலான சொற்குலகத்தில் நபியினுடைய அயல்பாகத்திலே அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் குடியமலை செய்வாயாக. புனிதமிக்க ஷாபானுடைய இறுதிப் பகுதியிலே பறக்க செய்வாயாக. கண்ணியமிக்க ரமலானை அடைந்து உனக்கு பொருத்தமான அமல்களை செய்யக்கூடிய பாக்கிய தருவாயாக. இந்த ரமலானை அகில உலகத்திற்கும் குறிப்பாக காசா போன்ற இடத்திற்கும் அமைதியை நிம்மதியை தாங்கி வரக்கூடிய ரமலான் ஆக்குவாயாக. யா அல்லாஹ் முஜாஹிதீன்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் எதிரிகளுடைய விடயங்களை உள்ளத்தில் ஹிதாயத்திலிருந்து அவர்களுக்கு கொடுப்பாயாக. இல்லாவிட்டால் அவருடைய விடயங்கள் எவ்வாறு போதுமையாக நாடுகிறாயோ அவ்வாறு அவர்கள் இருந்து முஸ்லீம்களை நீ பாதுகாப்பாயாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை நீ பாதுகாப்பாயாக. 2 ஹரமுகளையும் பாதுகாப்பாயாக. அனைத்து ஸ்தாபனங்களும் உலகம் முழுவதிலும் நீ பாதுகாப்பாயாக. உன்னுடைய தீனுடைய கொடியை ஓங்க செய்வாயாக. அதற்கு பக்கபலமான மக்களாக எங்கள் உலகம் எங்களுடைய சந்ததியாக யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. இந்த ஸ்தாபனங்கள் தங்கு தடை இல்லாமல் நாளை கியாம நாள் வரைக்கும் சிறப்பாக நடக்க நீயே துணை செய்வாயாக. யா அல்லாஹ் ஏழைகளுடைய துஆவை தட்டி விடாமல் உன்னுடைய மகத்தான அருளை கொண்டும் இந்த மாதத்தினுடைய பரக்கத்தை கொண்டும் நடந்தேறிய அனைத்து நிகழ்ச்சியினுடைய பரக்கத்தை கொண்டும் குறிப்பாக சஹீஹுல் புகாரியுடைய ஹத்மை கொண்டும் யா அல்லாஹ் எங்களுடைய துஆவை அங்கீகரித்து வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் தாய்மார்கள் பெண்கள் சகோதரிமார்கள் நல்லடியார்கள் எல்லோருக்கும் நீ ரஹ்மத் செய்வாயாக. ஏழைகளுடைய துஆவை தட்டி விடாமல் கபூல் செய்வாயாக. வஸல்லில்லாஹு வஸல்லிம் அலா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சரி என்னடா பாரு ரெண்டு விஷயம் இருக்கு. நன்றி உடன் பகுதியில் நடைபெற்ற மாணவ போட்டியில் 1ஆம் இடம் பெற்ற அப்துல்லா ஷக்கீப் அவர் பரிசு பெறுகிறார். அதனை திரிவாத நடிகர் ஒழுக்கம் வருகை முதலிடம் பெற்ற நாசிர் முகமது ஜமான் ஆதில் அவர்கள் முதலிடம் பெற்ற நாசிர். அதுக்கு ரிஃபாய் மலை அமௌண்ட் நீங்கள் கொடுப்பீங்க செஞ்சான் பகுதி நேர ஆசிரியர் நம்முடைய ரிஃபாய். இன்னும் ஒரு இறுதியாக இன்னும் 2 விடயங்கள் இருக்கின்றது. பகுதி நேர ஹிஃப்லு பிரிவிலே நடைபெற்ற மனன போட்டியிலே 1ஆம் இடத்தை பெற்ற அப்துல்லா ஷக்கீப் அவரை நாங்கள் அன்போடு அடைக்கின்றோம். அவருக்கான பரிசினை அவருடைய உஸ்தாத் இங்கே என்னோடு அரபு மொழியிலே இணைந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய கண்ணியத்துக்குரிய மூலவி ரிஃபாய் தேவபந்தி அவர்கள், முஃப்தி ரிஃபாய் தேவபந்தி அவர்கள் இப்பொழுது வழங்கி கௌரவிப்பார்கள். அவரை தொடர்ந்து இந்த பகுதி நேர ஹிஃப்லு பிரிவிலே ஒழுக்கம் வருகையிலே 1ஆம் இடம் பெற்ற நசீர் முகமது ஜமன் ஆத்தில் அவர்களை அன்போடு அடைக்கின்றோம். இந்த அளவில் நாங்கள் நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இதுவரை நீங்கள் பார்த்தது நிந்தூர் ரப்பானியா ஹதீஸ் உயர்கல்வி கற்கை நிறுவனம் நடாத்திய சஹீஹுல் புகாரி அஷரீஃப் நிறைவு விழாவும் 4வது பட்டமளிப்பு விழாவும் இப்பொழுது இந்த நிந்தூர் மண்ணிலே கண்ணியத்துக்குரிய மௌலவி அல் ஆலிம்
அல் ஹாஃபில் அலி அகமது ரஷாதி அவர்களது தலைமையிலே நடைபெற்றது. எனவேதான் இறுதியாக இந்த விழாவுக்கு வந்த வரின் அத்தனை பேர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி உரையினை வழங்குவதற்காக மூலவே தஸ்னி ரஷாதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நன்றி உரையினை வழங்குவதற்காக. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய மேலான விசேட அதிதிகளே, மதரசாக்களுடைய அதிபர்மார்களே, உலமாக்களே, அசாத்திரமார்களே, அனைவருக்கும் மீண்டும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுடைய பெருமைக்காக வேண்டியும் புகழுக்காக வேண்டியும் எங்களுடைய இருளக வெற்றிக்காக வேண்டியும் எங்களுடைய இருளக வாழ்க்கையுடைய மேம்பாட்டுக்காக வேண்டியும் இன்னும் எங்களுக்கு அமானிதமாகவும் தந்த தீனை உரிய முறையிலே நாங்கள் படிக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், முழு உலகத்துக்கும் அதை எத்தி வைக்க வேண்டும் என்ற பாரிய நோக்கிலே நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு தஆலா எம் அனைவருடைய ஒன்று கூடல்களையும் கபூல் செய்வானாக. நிச்சயமாக இந்த காலத்திலே குர்ஆனையும் ஹதீஸையும் நபியுடைய ஒரு சுன்னாவையும் குழி தோண்டி புதைப்பதற்காக வேண்டி இரவு பகலாக ஒரு ஆணும் பெண்ணுமாக இந்த முழு உலகத்திலும் இன்றைய நிகழ்ச்சி நிரல்படுத்தப்பட்டு அமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய வாக்கை நம்பியவர்களாக யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, உலகத்துள்ள அனைவரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய இந்த நூரை, இந்த தீனை அழிப்பதற்காக வேண்டி முயற்சி செய்தாலும் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் தன்னுடைய தீனை பூர்த்தியாக்கித்தான் தீருவான் என்ற அல்லாஹ்வுடைய வாக்குக்கு அமைவாக நாங்களும் இதனுடைய சேர்ந்து கைகோர்த்து நிற்பதன் மூலமாக நிச்சயமாக எங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வான், மன்னிப்பான் என்கிறதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுடைய கருத்து பிரகாரம் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே அம்பைகிறான் என்று சொன்னால் அந்த அம்பை எறியக்கூடியவனுக்கும் கூலி இருக்கிறது, அம்பை செய்தவனுக்கும் கூலி இருக்கிறது, அந்த அம்பை இணைத்தவனுக்கும் கூலி இருக்கிறது, அம்பை எடுத்து கொடுத்தவனுக்கும் கூலி இருக்கிறது. அந்த அம்பில் என்னென்ன வகையில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்களோ அனைவருக்கும் கூலி கொடுப்பது இது அல்லாஹ் எங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, ஹஸரத் அவர்கள் சொன்னதை போல நாம் அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி குன் ஆலிமன் அவ் முத்தஅல்லிமன், ஒன்று ஆலிமாக அல்லது மாணவனாக அல்லது செவிமடிக்கக்கூடியவனாக அல்லது உதவி செய்யக்கூடியவனாக என்ன வகையில் இருந்தாலும் நிச்சயமாக நாம் இருந்தாலும் அல்லாஹ் நன்றி மறக்க மாட்டான் என்பது அல்லாஹ் ரசூலுடைய வாக்குறுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் எந்த அளவுக்கு நன்றி உள்ளவன் என்றால் ஹதீஸிலே வருகிறது, ஒரு விபச்சார பெண் ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததன் காரணமாக ஃபஷக்கரல்லாஹு லஹு, அல்லாஹ் அந்த பெண்ணோட எப்படி நன்றியோடு நடந்து கொண்டான் என்றால் அல்லாஹ் கஃபர லஹு, அல்லாஹ் அந்த பெண்ணை மன்னித்து விட்டான் என்பதாக புகாருடைய ரிவாயத்திலே வருகிறது. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே இந்த சந்தர்ப்பத்தை இதோடு நாம் முடித்து விடாமல் மௌத் வரைக்கும் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக, அல்லாஹ் எங்களுக்கு தந்த வேதத்துக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் எங்களுக்கு தரப்பட்ட நாங்கள் படித்த இந்த ஹதீஸை கொண்டு அமல் செய்து அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட ஒரு நல்லடியானாக, ஒரு ஷாக்கிராக,
ஒரு நன்றியுள்ள மனிதனாக ஒவ்வொருத்தரும் வாழுவது ஒவ்வொரு மனிதனின் பிரதான கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சகோதரர்கள், அல்லாஹ்வினடியார்களே, எனவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எம் அனைவருக்கும் நன்றி செலுத்துவான், எம் அனைவரையும் மன்னிப்பான், கூலி தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் நாமும் அல்லாஹ்வுடைய அடியார்கள், எங்களிடத்திலும் அல்லாஹ்வுடைய இந்த பண்பு இருக்க வேண்டும் என்ற வகையில் நிச்சயமாக நாம் அனைவருக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த இடத்தை வக்ஃப் செய்தவர்கள், இந்த இடத்திலே இந்த மதரசாவை உருவாக்கி ஒரு மோசிஸாக இருந்து நடத்தக்கூடிய அலி அஹ்மத் ஹசரத் அவர்கள், இன்னும் பொறுப்படுத்தி நடத்திய நிர்வாகிகள், பாடம் படிப்பதற்காக வேண்டி பல ஊர்களிலிருந்தும் இந்த இடத்தை தேடி வந்த மாணவர்கள், இன்னும் அதற்காக வேண்டி படித்து கொடுத்த உஸ்தாத்மார்கள், அதிபர்கள் அனைவருக்கும் நன்றி கூட கடமைப்பட்டதோடு விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை முடித்து வைப்பதற்காக வேண்டி, இந்த நிகழ்ச்சியை உலகளாவிய ரீதியிலே ஏழாவது கலிமத்தில்லா அல்லாஹ்வுடைய கலிமாவை மேலோங்க வைக்க வேண்டும், நாங்களும் அல்லாஹ்வுடைய கலிமாவை மேலோங்க வைக்கிறோம் என்ற அல்லாஹ்வுடைய அந்த ஷிஆர், அந்த அடையாளத்தை நாம் உறுதிப்படுத்தும் முகமாக இந்த இடத்தை முடித்து வைப்பதற்காக வேண்டி கடல் கடந்து இந்தியாவிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி வருகை தந்த அது அப்துல்லா மக்கி ஹசரத் அவர்களுக்கும், இன்னும் எங்களுடைய மூத்த உஸ்தாத் அது அமீன் ஃபலாய் ஹசரத் அவர்களுக்கும், இன்னும் முபாரக் ஹாஷிமி ஹசரத் அவர்களுக்கும், இன்னும் யாரெல்லாம் இந்த இடத்தில் தூர இடத்திலிருந்து வந்திருக்கிறோமோ அனைவருக்கும் நிர்வாக சார்பாகவும் அதிபர் சார்பாகவும் உஸ்தாத்மார்கள் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் இந்த விழாவுக்காக வேண்டி ஒத்துழைத்த அனைவர்களுக்கும், அது பரிசுகள் வழங்குவதன் மூலமாக இருக்கலாம், அல்லது சிபி மூலமாக இருக்கலாம், அல்லது சாப்பாடு மூலமாக இருக்கலாம், அல்லது ஒலிபெருக்கி மூலமாக இருக்கலாம், அல்லது அறிவிப்பு மூலமாக இருக்கலாம், யாரெல்லாம் என்னென்ன வகையிலே துரும்ப மூலமாக உதவி செய்தாலும் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா மாபெரிய கூலிகளை வழங்கி இருளக வெற்றிக்கும் அனைவருக்கும் அல்லாஹ் வழிவகுக்க வேண்டும் என்று கூறி எனது நன்றி உரை முடித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவசரமாக